ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டிப்பு தான். ஸோ இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ நான் இதை தான் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன், யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ எனக்கு நல்லா இருக்கவே இருக்குது. ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம எல்லா திங்ஸுமே வைப்போம். மாவு வைப்போம், இன்னும் நிறைய என்னென்னா டம்ப் பண்ண முடியுமோ அதில் அவ்வளோத்தையுமே டம்ப் பண்ணுவோம். ஸோ அதனால் ரொம்ப நாள் ஆக ஸ்மெல்லு வரும். ஒரு 10 days 15 days அதுக்கு மேலே ரொம்ப ஸ்மெல்லு வரும். ஸோ அந்த ஸ்மெல்லு வந்துட்டு சுத்தமாக இருக்கக்கூடாது, வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக வந்து இந்த இன்க்ரீடியண்ட்டை வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஸோ நான் ரெகுலராக வந்து ஃபாலோ தான், நான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்து அது எனக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுத்ததுனால தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் என் பெற்ற இன்பம் பெருகை வையகமும் அப்படிங்கிற மாரி ஒரு இது இருக்குது. ஸோ அது மாதிரி நான் அதனால் வந்துட்டு பயனடைஞ்சேன். ஸோ அந்த பயன் நீங்களும் வந்துட்டு அடையணும், ஓகேவா? ஸோ அது என்னன்னாக்கா ஒன்றும் இல்லை, லெமன் தான் தி பெஸ்ட்டு, ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரெமெடினா அதுதான். ஸோ அந்த இன்க்ரீடியன்ட் தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டு. ஸோ அது ஒரு இன்க்ரீடியண்ட்டே போதும், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேலே டாப் ஒரு இருக்குது அப்படின்னா அங்கேயே வச்சுக்கிங்க, அங்கேயே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க, அங்கேயே வச்சுக்கிங்க. கீழே வேணால் கீழே வச்சுக்கிங்க. ஸோ என்னோடய ஃப்ரிட்ஜ் வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு நான் ஃப்ரிட்ஜை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிக்குவேன். என்னோடது வந்து கன்வெர்ட்டபிள் ஃப்ரிட்ஜு தான் வந்து. ஸோ ஃப்ரீசரை வந்துட்டு ஃப்ரிட்ஜாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்போ வாங்கினோ அப்போத்துலேருந்து இன்ன வரைக்கும் நான் வந்து ஃப்ரிட்ஜை தான் நான் கன்வெர்ட் பண்ணி நான் வச்சுக்கிட்டேன். நான் ஃப்ரீசரை யூஸ் பண்ணது கிடையாது. ஃப்ரீசரை எப்போயாவது எனக்கு வந்துட்டு ஐஸ் கட்டி வேணும் அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து ஃப்ரீசராக வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஐஸ் கட்டி வேணுங்கிறப்ப அதில் இருக்கிற திங்ஸை நான் எடுத்து வச்சுட்டு ஒன்லி வாட்டர் மட்டும் ஊற்றி வச்சுட்டு ஐஸ் கட்டி எப்போ எனக்கு தேவைப்படுது எடுத்துக்கிட்டு மறுபடியும் கன்வெர்ட் பண்ணி எல்லா திங்ஸ் அதில் வச்சேனோ அந்த திங்ஸ் அப்படியே அதில் நான் வச்சுருவேன். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்துட்டு எப்போ பார்த்தாலுமே என்னோடய ஃப்ரிட்ஜ் வந்துட்டு மேலே டாப்லேருந்து கீழே வரையும் ஃபுல்லாக வந்துட்டு ஃப்ரிட்ஜாக தான் இருக்கும் வந்து. ஸோ அதில் வந்து ஃப்ரீசர் வந்துட்டு இல்லை. ஸோ நான் ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு திங்ஸும் இல்லை. நான் வந்து இந்த நான்வெஜ்லாம் வாங்கி வந்துட்டு நான் ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன், வந்து டம்ப் பண்ண மாட்டேன். ஸோ அதெல்லாம் எப்பப்போ தேவைப்படுது அப்பப்போ நான் வாங்கி வச்சுப்பேன். இன்ன வரைக்கும் நான் ஒரு நாளும் நான்வெஜ்ஜு வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சு நான் எடுத்து யூஸ் பண்ணதே கிடையாது. ஸோ எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்கலை. நான் வரைக்கும் நான் வச்சு யூஸ் பண்ணதே கிடையாது. மெயினாக எனக்கு ஃப்ரிட்ஜ் எதுக்கு தேவைப்பட்டது அப்படின்னாக்கா வாட்டர் பாட்டில், ஐஸ் வாட்டர் சம்மர் டைமில் வேணும், அதுக்காண்டையும் அந்த மாவு அரைச்சி வச்சுக்கிறதுக்கு மட்டும், இது ரெண்டுத்துக்கு மட்டும் தான் நான் ஃப்ரிட்ஜே வந்து நான் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து இருந்தேன். ஸோ அந்த பர்பஸ்க்கு மட்டும்தான் நானுமே வாங்கினேன். இப்போ இன்ன வரைக்குமே சரி, இந்த குழம்பு மீதமான குழம்பு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை நெக்ஸ்ட் டே எடுத்து ஹீட் பண்ணி சாப்பிட்றதெல்லாம் கிடையாதுங்க. ஸோ அது கண்டிப்பாக உடம்புக்கு வந்துட்டு கெடுதல் தான். ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஹீட் பண்ணி சாப்பிட்றது வந்து ரெகுலராக வந்து இப்போ ஒரு சில பேர்லாம் அதான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க. வந்து எப்படின்னா குழம்பு மீதம் ஆகிடுச்சுன்னா தூக்கி ஃப்ரிட்ஜில் போட்டுறாங்க, ஃப்ரிட்ஜில் போட்டு நெக்ஸ்ட் டே அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது வந்து உடம்பு வந்து அன்ஹெல்தி தான். ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் வந்து அன்ஹெல்தி தான். இதில் வர முதல் நாள் வச்ச குழம்பு அன்னைக்கு நைட்டு எடுத்து வச்சுட்டு அடுத்து நெக்ஸ்ட் டே வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது வந்துட்டு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது. அதனால் நம்ம அன்னன்னைக்கு நம்ம வந்து என்ன நம்ம குழம்பு வைக்கிறோமோ ஸோ அதே எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா சிம்மில் வச்சு நீங்கள் ஹீட் பண்ணிங்க, ஒரு 1/2 ஆனாலும் சரி, ஒரு 1/4 மணி நேரம் ஆனாலும் சரி, சிம்மில் வச்சு ஹீட் பண்ணி அதில் கொதி வரும், பபிள்ஸ் வரும். ஸோ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து நெக்ஸ்ட் டே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிங்க. எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது, இந்த ஊசி போன வடை வராது. ஸோ நல்லாயிருக்கும். அப்படி வேணால் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிங்க. ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறதை வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கிங்க. மோஸ்ட்லி சிட்டி சைடில் இருக்கிறவங்க நிறையா பேர் வந்து எவ்வளோ தூரம் வந்து அந்த ஃப்ரிட்ஜில் வந்து திங்ஸை வச்சு டம்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து டம்ப் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வைக்காதீங்க. ஒரு சில திங்ஸ் வேணால் வைங்க. கொஞ்சம் இந்த வண்டு பிடிக்கிறது, பூச்சி அடிக்கிறது இந்தமாரினா கூட சரி வச்சு யூஸ் பண்ணிக்கிங்க. அதுக்குன்னு எல்லாமே நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்காதீங்க, ஓகேங்களா? ஸோ என்னோடய ஃப்ரிட்ஜெலாம் பார்த்திங்கன்னாக்கா ரொம்ப எம்டியாக தான் கொடுக்கும். வெஜிடபிள் கூட அன்னன்னைக்கு அப்படி தான் வாங்கிட்டு வந்து நான் வந்து யூஸ் பண்ணி நான் வச்சுக்கிறேன். நான்
ஸோ சம்டைம் முடியாத டைமில் மட்டும் ஒரு 2-3 டேஸ்க்கு வேணுங்கிற திங்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன். ஸோ அதுவே எனக்கு ஒரு மாதிரியாக கஷ்டமாக இருக்கும். என்னடையா அங்கே ஏற்கனவே கெமிக்கல் போட்டு தான் நம்மளுக்கு வந்து விளைவிச்சு காய்கறி கொண்டாந்து கொடுக்குறாங்க. அதை கொண்டாந்து அகைன் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அதுலேருந்து எடுத்து மறுபடியும் அது என்ன சத்து இருக்குது, ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வாங்கிட்டு இருந்தேன். இப்போல்லாம் விட்டுட்டேன். இப்போ சுத்தமாகவே விட்டுட்டேன். ஸோ அன்னன்னைக்கு அப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிறத வரும்போதே என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ அதை வச்சு தான் நாங்கள் வந்துட்டு காய்கறி குழம்பெல்லாம் நாங்கள் வந்து வச்சுக்கிறோம். இப்படி தான். ஸோ இதில் வந்து ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த ஸ்மெல்லுக்கு வந்து மேலே 2 வச்சுக்கிங்க, கீழே எத்தனை வேணுமோ அத்தனை தான் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளாம் வந்து வச்சுக்கிறது தான் வந்து இத்தனை தான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, கவுண்டிங்லாம் கிடையாது. எங்கெங்கே எத்தனை தேவைப்படுதோ அந்த இடத்துல வந்து 2ஆக கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணி வச்சுட்டு டோர் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அந்த ஸ்மெல் எல்லாம் சுத்தமாக இல்லாமல் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தான் சொல்லுவீங்க பாருங்கள் வந்து. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணேன் நல்லாயிருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு நல்ல டிப்போட நான் வந்து வரேன். இது வரையும் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அதை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அப்படின்னா தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you there.